ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூரி சப்பாத்தி முக்கியமாக சோலா பூரிக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரதுனால நான் 3/4 கிலோ கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி செய்கிறேன். நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1/4 கிலோ ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தேவையான மசாலாக்களை நான் எவ்வளோ அளவு உங்களுக்கு தேவைன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து அதை அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் சோம்பு, ஏலக்காய் 6 பீஸ், லவங்கம் 9லேருந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கலாம், மிளகு 1/2 டீஸ்பூன், 3 சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, காஞ்ச மிளகாய் 12 பீஸு, காஷ்மீரி சில்லி 8லேருந்து ஒரு 10 பீஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. அந்த மசாலாலாம் வறுபட்டு வாசனை நல்லா கமகமன்னு வரும். மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. அந்த வாசனை இப்பயே சூப்பராக வருது. இப்போ இது நல்லா ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1/4 கிலோவுக்கு 1/4 கப்புன்ற அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ எடுக்கிறதுனால 3/4 கப் அளவுக்கு தேங்காவும் ஒரு 15 பீஸ் முந்திரியும் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொண்டக்கடலையை அட்லீஸ்ட் 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி 3 பீஸ் ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து இதை 3 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வேக வச்சதுக்கப்புறமா இதிலிருந்து 1 கப்பு கடலை எடுத்து நம்ம மிக்சியில் 1 பாதியமாக அரைச்சி அதை கிரேவியில் சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும். சன்னா மசாலா செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 6 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். சன்னா மசாலாவுக்கு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே மசாலா பவுடர் ஸ்டார்டிங்லேயே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவியோட கலர் நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா பவுடரை ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவை கிடையாது. அடுத்ததாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிரேவிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 6 தக்காளி எடுத்து அதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கடலையை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவை கிடையாது. இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலையை ஆட் பண்ணிக்கலாம்.
5 நிமிஷமாக இந்த கிரேவி நல்லா கொதிக்குது. பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் இறக்கிக்கலாம். இது நல்லா திக்காக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி இதோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போனாலும் நல்லா திக்காக தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பதம் வேணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து இதை இறக்கிக்கோங்க. ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி 3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவியோட வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா திக்காக இருக்கும் நம்மளோட கிரேவி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.